கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ போன எபிசோட்ல நம்ம சண்டை எப்படி ஒரு டேம்லேருந்து வர வாட்டர் போல இருக்கு, அந்த சண்டையோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னொரு காரியம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு சண்டை ஒரு விவாதம் எழும்புறதுக்கு முன்னாடி அது விட்டு விடுவது நல்லதுன்னு வேதத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீதிமொழிகள் 17-14 வாயிலாக நம்ம பார்த்தோம். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் அந்த மதகை திறந்து விட்டேன், பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டேன், சண்டையை ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம இந்த எபிசோட நம்ம முடிக்கலாம். முதலாவது காரியம் என்னன்னா, we have to be mindful of our words. நம்மளுடைய வார்த்தைகள்ல கவனம் செலுத்த வேணும். ஒரு சண்டை, ஏதோ ஒரு காரியத்துல சண்டையை நிறுத்த முடியல, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுதும் குவாரல் நடக்கும் பொழுதும் நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய வார்த்தைகள். ஏன்னா வார்த்தைகளுக்கு அதிக பவர் இருக்கு. இட் குட் பிரேக் எனி ஒன் இன்டு பீசஸ். ஸோ நம்மளுடைய எதிர்க்க இருக்க நபர் நம்மளோட எனிமி கிடையாதுன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். அவங்கள பாதிக்கப்படாதபடி வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கணும். நல்ல வார்த்தைகளை கொண்டும் நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஹெல்த்தியா மாற்ற கண்டிப்பா முடியும். இது நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம். இன்னொரு காரியம் என்னன்னா, ஆர்கியூமெண்ட்ல நான் வின் பண்ணணும், அவங்க லூஸ் பண்ணணும், ஆப்போசிட் பர்சன் லூஸ் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டை எடுத்துட்டு இதை எப்படி ரிசால்வ் பண்றது, we have to seek resolution, not victory. விக்டரியை நம்ம நோக்கி நம்மளோட ஆர்கியூமெண்ட்ஸ் அமைஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம வின் பண்ணோம்னா we will be happy, the other person will lose. அவங்க வின் பண்ணாங்கன்னா we will be losing. At the end of the day அது ஒரு அந்த பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பையே அதிகமாக பாதிக்கிற ஒரு காரியமா அது மாறிடும். ஸோ எப்பொழுதுமே ஒரு ஆர்கியூமெண்ட் அரைஸ் ஆகும் பொழுது எதற்காக ஒரு ஆர்கியூமெண்ட் அரைஸ் ஆகுது, அதோட சொல்யூஷனை நோக்கி தான் நம்மளுடைய குவாரலோ ஆர்கியூமெண்ட்டோ இருக்கணும். மூன்றாவது காரியம், எதுவுமே பண்ண முடியல, அது பாட்டுட்டு எக்ஸ்க்ளேட் ஆகி எங்கெங்கேயோ போகுது இந்த சண்டை, இதுக்கு ஒரு முடிவே இருக்காதுன்ற நிலை வரும்போது இட் இஸ் ஆல்வேஸ் ஓகே டு ஸ்டெப் பேக். கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நம்ம யோசிச்சோம்னா கர்த்தர் ஒரு நியூ கிளாரிட்டி அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவார். இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி ரிசால்வ் பண்றதுன்ற அந்த விஸ்டம் காட் கொடுப்பாரு. எப்பொழுதுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எல்லாருமே ஒரே போல தேவன் படைக்கல. ஒரு இண்டிவிஜுவலையும் டிஃப்ரெண்டா படைச்சிருக்காரு. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கிற இமோஷன்ஸ் அவங்க வெளிப்படுத்துற முறை வேறா இருக்குது. இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் ஹர்ட்ல இருந்து நம்ம அதை டீல் பண்ணோம்னா அது கண்டிப்பா ஒரு கெட்ட வகையில பேடா இருக்கிறத விட வேர்ஸா தான் முடியும். ஸோ நம்ம எந்த பாயிண்ட்ல இருந்து ஆக்ட் பண்ணணும்னா, God forgive me, God அந்த பர்சனையும் மன்னிச்சிருவாரு ஒருவேளை அவங்க மனம் திரும்பினாங்கன்னா. ஸோ நானும் மன்னிக்க வேண்டும்ன்ற மைண்ட் செட்ல இருந்து இந்த காரியத்தை அப்ரோச் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ரெசல்யூஷன் கிடைக்கும், சமாதானமும் இருக்கும். பைபிள் அதுதான் சொல்லுது, கூடுமான மட்டும் ஒருவர் சமாதானமா இருக்கதான் வேதம் சொல்லியிருக்கு. சண்டை போட ஒரு இடத்துல என்கரேஜ் பண்ணல. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் இன் யுவர் மைண்ட். கர்த்தர் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பேட் மைண்ட் செட் எல்லாத்தையும் ஒரு பெரிய கடலுக்குள்ள போட்டுட்டாருன்ட்டு நினைச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நம்மளுடைய பாஸ்ட் மிஸ்டேக்ஸை கடலுக்குள்ள போட்டுட்டாரு. நம்ம என்ன பண்றோம், அதை போய் மறுபடியும் ஃபிஷிங் பண்ற மாதிரி அதை எடுத்து பழைய காரியங்களை மறுபடியும் கொண்டு சண்டைகளை சம்டைம்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இதை செய்வாரா அப்படின்ட்டு நம்ம ஒரு நிமிஷம் யோசித்தோம்னா அநேக நேரங்கள்ல சண்டைகள், சச்சரவுகள் இதையெல்லாம் நம்மளால தடுக்க முடியும். ஸோ அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கு. பிளெஸட் ஆர் த பீஸ் மேக்கர்ஸ்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கு. ஸோ லெட்ஸ் பி பீஸ் மேக்கர்ஸ். ஒரு சண்டை ஆரம்பிக்க போகுதுன்ற அந்த ரியலைசேஷனை நமக்கு தேவன் தான் கொடுக்க முடியும். அத்தகைய விஸ்டம், இந்த இடத்துல சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விஸ்டமா கர்த்தரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை சமாதானத்தோடு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அனைவருக்கும் கிறிஸ்து